இன்றைக்கி செப்டம்பர் 13ஆம் தேதி நம்ம நவரச நாயகன் கார்த்திகோட பிறந்தநாள். ப்ரோ, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல் மூலமாகவும் நம்ம நண்பர்கள் மூலமாகவும். ஸோ அருமையான ஒரு ஆக்டர், நல்ல காமெடி வரும் அவருக்கு, ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை பல படங்களில் நிரூபிச்சிருக்காரு. ஒரு சாக்லேட் பாயா, ஒரு லவ்வபிள் பாயா, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்குட்டி பையன் மாதிரி நம்ம மனசெல்லாம் கொள்ளையடித்தவர் தான் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். ஸோ நிறைய படங்கள் கிளாசிக் மூவிஸ் தான் அவர் நடித்த. ஒரு 80% மூவிஸ் 80 to 90% மூவிஸ் ஹிட்டானது தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா படமுமே. அதே நேரத்தில் அவ்வளோ டாப்பில் இருந்தார். அவருடைய மார்க்கெட் குறையவே இல்லை, அவராக தான் அதை குறைச்சிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய சினிமா கேரியருக்கு அவரே தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட முறையிலையும் சரி, அல்லது அவருடைய சினிமா தொழிலையும் சரி, சில பிரச்சனைகள் அவர் ஏற்படுத்திக்கிட்டார், அவருக்கு ஏற்படுத்திக்கிட்டார். ஸோ அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது. இல்லைன்னா அவர் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்க வேண்டியவர். பாரதி ராஜா அவர்களோட அறிமுகம், மணிரத்னம் அவர்களால் பட்டை தீட்டப்பட்டவர். அதே நேரத்தில் நிறைய படங்களில் தன்னுடைய திறமையை காமிச்சிருக்காரு. அது என்ன ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, அல்லது லவ் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப பட்டையை கலப்புவார்னு சொல்லலாம். ஸோ பாலச்சந்தர் அவர்கள், பாலு மகேந்திரா அவர்கள், மகேந்திரன் அவங்க கையிலெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிடச்சிருந்தா இன்னும் வேறு லெவலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கும். ஆனால் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்குள்ளே அவருடைய லைன் கொஞ்சம் மாறிடுச்சு, அதனால தான் ஒரு வீழ்ச்சி. ஆனால் ப்ரோ, இன்னும் உங்களுக்கான இடம் இங்கே காத்துக்கிட்டே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது வேக்கண்ட்டாக. இன்னும் நீங்கள் வரலாம். ஸோ ஹீரோ சான்ஸுங்கிறத விட அதை தாண்டி குணச்சித்திர வேஷங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் கூட வில்லன் ஆக்ட் பண்ணார். அதுலேயும் அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ இந்த வகையில் அவர் நடித்த படங்களில் ஒரு பெரிய லிஸ்ட்டு, எனக்கு பிடிச்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு எடுத்தேன். ஆனால் எக்கச்சக்கமான படங்கள் வந்தது. ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். அலைகள் ஓய்வதில்லை, மௌனராகம், அக்னி நட்சத்திரம், வருஷம் 16, பாண்டி நாட்டு தங்கம், பெரிய வீட்டு பண்ணக்காரன், கோபுர வாசலிலே, கிழக்கு வாசல், உள்ளம் கொள்ளை போகுதே, கோகுலத்தில் சீதை, தெய்வ வாக்கு, பொன்னுமணி, அமரன், இது நம்ம பூமி, தானா சேர்ந்த கூட்டம், நந்தவனத்தேரு, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், தொட்டாஞ்சினிங்கு. ஸோ அவர் நடித்த படங்களில் சில படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே 15க்கு மேலே 17 படம் மேலே வந்துருச்சு. ஸோ எக்கச்சக்கமான ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு. அவருடைய 100வது படம் பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் என்னை கிடைத்தேன். காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த படம்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா?